தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பணியாளர் தலைவரை விட உயர்ந்தவர் அல்ல, அனுப்பப்பட்டவர் அனுப்பியவரை விட உயர்ந்தவர் அல்ல என்று சொல்லி நாம் அனைவரும் பணியாளர்கள், கடவுளால் தேர்ந்து அனுப்பப்பட்டவர்கள் என்ற செய்தியை ஆண்டவர் இயேசு என்று நமக்கு தருகிறார். அன்னை மரியாள் தன்னை இறைவனின் ஊழியராக, இறைவனால் தான் அனுப்பப்பட்டவர் என்பதை தன்னுடைய வாழ்வில் என்பித்தவர். அன்னையுடைய ஆலயத்தில் குழுமியிருக்கிறோம். அவரை போல நாம் இறைவன் ஊழியர்கள், இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள் என்ற ஒரு எண்ணத்தோடு வாழ வேண்டிய வரத்திற்காக இந்த திருப்பலியில் சிறப்பாக மன்றாடுவோம். அன்னையின் ஆலயத்தில் அவரது அரவணைப்பில் ஒன்று கூடியுள்ள நாம் மூவரு இறைவனை போற்றி புகழ்வோம். மனித குலத்தின் படைப்பு, மீட்பு, பராமரிப்பு இவற்றில் மிகுந்த அக்கறையும் பரிவும் கொண்ட ஆண்டவரை, மீட்பின் வரலாற்றில் தூய கன்னி மரியாவுக்கு சிறப்பிடம் கொடுத்தவரை உம்மை போற்றி புகழ்கின்றோம். கானாவூர் திருமணத்தில் உமது அன்னை பரிந்து பேசியதால் தண்ணீரை திராட்சரசமாக்கி புதுமை செய்து புதுவாழ்வு தந்த இயேசுவை உம்மை பணிந்து ஆராதிக்கின்றோம். உலக மீட்பரையே கன்னிமரியா பெற்றெடுக்க அவரில் எழுந்து வந்த தூய ஆவியானவரே, மூவரு இறைவா, எங்கள் மத்தியில் எழுந்தருளி அருள்வளம் பொழிந்து எந்நாளும் காப்பவரே உம் பாதம் பணிகின்றோம். புண்ணித்தாயின் பக்தர்களே, நாம் அன்னையின் அன்பு பிள்ளைகள் என்ற உணர்வோடு ஒரே குடும்பமாய் நம் அன்னையை போற்றி புகழ்வோம். பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாறாவே, பூண்டி திருத்தலத்தை கோயிலாக கொண்டவளே, உம்மை பணிந்து வாழ்த்துகின்றோம். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு பெற்று தந்த இறைவனின் அன்னையே, உன்னதரின் திருப்பேழையே, எங்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசுகின்ற புனித மாதாவே, எட்டு திக்கும் புகழ் பெறுகின்ற எங்கள் பூண்டி அன்னையே, மன்னக மாந்தர்களின் மகிமையே, உம் பாத மலரடியில் எங்களின் புகழ் அஞ்சலியையும் வணக்கத்தையும் மனமகிழ்ந்து செலுத்துகின்றோம். தந்தையாம் கடவுளுக்கு தன்னையே காணிக்கையாக்கிய நம் அன்னை மரியாவை போல நாமும் நம்மையே இறைவனுக்கு காணிக்கையாக்குவோம். எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உம்முன் பணிந்து வேண்டுகின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். தம் விருப்பத்தை சிறிதும் நாடாமல் விண்ணக தந்தையின் விருப்பத்தையே பெரிதென கொண்டு, இதோ உம் அடிமை, உம் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று பணிந்த கன்னி மரியாவை போல எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். எங்கள் காணிக்கை ஏற்று எங்களின் இதய ஆவல்களை நிறைவேற்றுவீராக. நன்றி பெருக்கோடு நம் அன்னை இறைவனை போற்றி பாடிய பாடலை நாமும் பாடி மகிழ்வோம். இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. தாழ்நிலை இருந்த தமடியவரே, தயையுடன் கண்கள் நோக்கினார். தாழ்நிலை இருந்த தமடியவரே, தயையுடன் கண்கள் நோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள்
உள்ளார். ஈரனில் வல்லமை மிகுந்தவரே, எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர் தம் பெயரும் புனிதமாகும். அவர் தம் பெயரும் புனிதமாகும். அவரில் அஞ்சுவோர்க்கு இரக்கமாகும். இன்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. நமக்காக என்றென்றும் பரிந்து பேசும் பூண்டி புதுமை மாதா வழியாக இறைவனை நோக்கி மன்றாடுவோமாக. என்றும் வாழும் தந்தையே, மத அன்புக்குரிய கன்னிமரியாவை அமல உற்பவையாக இத்தரணிக்கு தந்து இவ்வுலகில் சிறப்பான முறையில் மகிமைப்படுத்த திருவுளம் கொண்டவரை உம்மை புகழ்ந்து ஆராதித்து நன்றி செலுத்துகின்றோம். மூவர் இறைவா, மது திட்டப்படி எம் இந்திய நாட்டின் தமிழகத்தில் பூண்டி என்னும் சிற்றூரை எங்கள் அன்னையாம் கன்னிமரியாவின் வழியாக ஆசிர்வதித்து அருள் பொழிந்து ஏராளமான நன்மைகளை வாரி வழங்கி வருகிறீரே. உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம். எங்களுக்கு பூண்டி அன்னையை தாயாக வழங்கிய கருணையை நினைத்து உம்மை போற்றுகின்றோம். நாங்கள் எந்நாளும் உமக்கும் எங்கள் அன்னையாம் கன்னிமரியாவுக்கும் உகந்த மக்களாக வாழ அருள் புரியும். பூண்டி பேராலயத்தில் கோயில் கொண்டிருக்கும் தாய் மரியாவின் பரிந்துரையுடன் இறைவனிடம் உருக்கமுடனும் பக்தியுடனும் மன்றாடுவோம். பூண்டியில் எழுந்தருளியிருக்கும் புதுமை மாதாவே, இயற்கை சக்திக்கும் மனித வல்லமைக்கும் மேலாக உலக மக்களின் சொல்ல முடியாத துன்பங்களை போக்கி நாங்கள் ஆசிக்கும் நன்மைகளை பெருமளவில் அளிக்கும் உமது அன்பும் அருளும் இப்பரந்த பாரத திருநாட்டில் மட்டுமே அன்றி உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் பரவி இருப்பதை எண்ணி நன்றி பாடுகின்றோம். என் நேரத்தில் எங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்களை போக்கவும் நாங்கள் விரும்பும் நன்மைகளை அடையவும் உதவிக்காக எப்பக்கமும் ஓடி ஆடி களைத்து சோர்ந்து எவ்வித பயனுமின்றி இறுதியாக பூண்டி புதுமை மாதாவே, நீரே அடைக்கலமென்று உம்மை தேடி உமது துணையை நாடி வந்திருக்கின்றோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் உமது அன்பையும் அரவணைப்பையும் பாதுகாப்பையும் எமக்கு அளித்தருளும். எங்கள் ஆன்மாவிற்கும் உடலுக்கும் நல்வாழ்விற்கும் ஏற்பட்ட துன்பங்கள் முற்றிலும் அகலவும் எமக்கு தேவையான நன்மைகளை நாங்கள் அடையவும் மூவர் இறைவனின் விருப்பத்தின்படி எங்களுக்கு பெற்று தாரும். எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து ஆசிர்வதியும். என்னாலும் உம்மையே புகழ உம்மை போல் வாழ வரம் தாரும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாடும் பொருட்டு நமது குற்றங்கள் குறைகளுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும். மன்றாடுவோமாக.
இறைவா உமது பரிவிரக்கத்தின் வியத்தகு அடையாளத்தால் மனித இயல்பை சீர்படுத்தி தொடக்கத்தில் இருந்ததை விட மேலான மேன்மை மனிதருக்கு வழங்கியுள்ளீ. இவ்வாறு மறுபிறப்பின் மறை நிகழ்வால் நீர் புதுப்பிக்க திருவிழமானவர்களில் முது முடிவில்லா அருளின் கொடையும் ஆசியும் நிலை பெற செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். இயல் 13 இறை வார்த்தைகள் 13 25 முடிய. சகோதரர் சகோதரிகளே, பவுலும் அவரோடு இருந்தவர்களும் பாப்போவிலிருந்து கப்பலேறி பம்பிலியாவிலுள்ள பெருகை நகருக்கு வந்தார்கள். அங்கே யோவான் அவர்களை விட்டு அகன்று எருசலேமுக்கு திரும்பினார். அவர்கள் பெருகையிலிருந்து புறப்பட்டு சென்று பிசிதியாவிலுள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள். ஓய்வு நாளன்று அவர்கள் தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள். திருச்சட்டமும் இறைவாக்கினர் நூல்களும் வாசித்து முடிந்த பின் தொழுகை கூட தலைவர்கள் அவர்களிடம் ஆள் அனுப்பி, சகோதரரே, உங்களுள் யாராவது மக்களுக்கு அறிவுரை கூறவிருந்தால் கூறலாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது பவுல் எழுந்து கையால் சைகை காட்டிவிட்டு கூறியது, இஸ்ரேல் மக்களே, கடவுளுக்கு அஞ்சுவோரே, கேளுங்கள். இந்த இஸ்ரேல் மக்களின் கடவுள் நம்முடைய மூதாதையரை தேர்ந்தெடுத்தார். அவர்கள் எகிப்து நாட்டில் அந்நியர்களாக தங்கியிருந்த பொழுது அவர்களை ஒரு பெரிய மக்களினமாக்கினார். பின்பு அவர் தம் தோல் வலிமையை காட்டி அவர்களை அந்த நாட்டை விட்டு வெளியே அழைத்து கொண்டு வந்தார். 40 ஆண்டு காலமாய் பாலை நிலத்தில் அவர்களிடம் மிகுந்த பொறுமை காட்டினார். அவர் கானா நாட்டின் மீது 7 மக்களினங்களை அழித்து அவர்கள் நாட்டை இவர்களுக்கு ஏறக்குறைய 450 ஆண்டுகள் உரிமை சொத்தாக அளித்தார். அதன் பின்பு இறைவாக்கினர் சாமுவேலின் காலம் வரை அவர்களுக்கு நீதி தலைவர்களை அளித்தார். பின்பு அவர்கள் தங்களுள் ஒரு அரசர் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். கடவுள் கீசு என்பவரின் மகனான சவுல் என்பவரை அவர்களுக்கு அரசராக கொடுத்தார். பென்யமின் குலத்தினராகிய அவர் 40 ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார். பின்பு கடவுள் அவரை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து, ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன், என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்ற செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான், இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதி இல்லை என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன், என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும், என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும், என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும்.
நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். பல்லவி. ஆண்டவரே உமது பேரன்பை என்றென்றும் நான் அறிவிப்பேன். Alleluia, 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 alleluia. இயேசு கிறிஸ்துவே, நீரே நம்பிக்கைக்குரிய சாட்சி. இருந்தோருள் முதல் உயிர் பெற்று எழுந்தவர் நீர் எம்மீது அன்பு கூர்ந்து உமது இரக்கத்தினால் பாவங்களிலிருந்து எங்களை விடுவித்தீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 13 இறை திருவசனங்கள் 16 முதல் 20 முடிய. அக்காலத்தில் சீடர்களின் பாதங்களை கழுவியவன் இயேசு அவர்களுக்கு கூறியது, பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். உங்கள் அனைவரையும் பற்றி நான் பேசவில்லை. நான் தேர்ந்து கொண்டவர்கள் யாரென எனக்கு தெரியும். எனினும் என்னோடு உண்பவனே என்மேல் பாய்ந்தான் என்னும் மறைநூல் வாக்கு நிறைவேறியாக வேண்டும். அது நிறைவேறும் போது இருக்கிறவர் நானே என்று நீங்கள் நம்புமாறு இப்போதே அது நிறைவேறும் முன்பே அது பற்றி உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்று நாம் ஆண்டவர் இயேசுவுடைய இறுதி ராவுணவு நிகழ்வுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறோம். பாஸ்கா காலத்தில் இருக்கிறோம். 4வது ஞாயிறில் இருக்கிற நமக்கு இன்றைய இறை வார்த்தை, குறிப்பாக நற்செய்தி, ஆண்டவர் இயேசு இறுதி ராவுணவிற்கு பிறகு, நீங்கள் என்னை ஆண்டவர் என்றும் போதகர் என்றும் அழைக்கிறீர்கள். நான் ஆண்டவர் தான், போதகர் தான். ஆண்டவரும் போதகருமாகி நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் ஒருவருடைய பாதங்களை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு தொடர்ந்து அவர்களுடைய பணிவாழ்வு எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் என்பதை எடுத்து சொல்கிறார். இன்றைய முதல் வாசகத்தில் பவுலடிகளார் மனம் மாறிய பிறகு முதலாக அந்தியோக்கு நகரில் வந்து முதல் மறையுரையை ஆற்றுகிறார். மிகவும் சிறப்பான மறையுரை. அதாவது மீட்பின் வரலாற்றை எவ்வளவு ரத்தின சுருக்கமாக சொல்லணும் அப்படின்றத பவுலடிகளார் ரொம்ப அருமையாக சொல்கிறார். தொடக்கத்திலிருந்து எவ்வாறு இயேசு கிறிஸ்து வாக்களிக்கப்பட்டவராக இருந்தார், எவ்வாறு யோவான் அவரை முன்னறிவித்தார், எவ்வாறு இயேசு கிறிஸ்துடைய பணிவாழ்வு இருந்தது, எவ்வாறு நாம் நம்பிக்கை கொண்டு மீட்படைய வேண்டும் என்பதை மிகவும் அருமையாக பவுலடிகளார் தன்னுடைய முதல் மறையுரையிலே அந்தியோக்கு நகர திருச்சபைக்கு அவர் எடுத்துரைப்பதை நாம் பார்க்கிறோம். நாம் திருச்சபை வரலாற்றில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை வாழ்வாக்கியவர்களை பார்த்தோம் அப்படின்னா முதல்ல நம்ம சொல்லக்கூடிய நபர் புனித பவுலாக, திருத்தூதர் பவுலாகத்தான் இருப்பார்.
அவர் தான் ரொம்ப அருமையாக சொன்னார், நான் கடவுளுக்காக வாழ்கிறேன், கிறிஸ்துவுக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். ஆகவே இனி வாழ்வது நான் அல்ல, என்னுள் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்று சொல்லி கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 20-21 ரொம்ப அருமையாக சொல்றார். எனக்கு வறுமையிலும் வாழத் தெரியும், வளமையிலும் வாழத் தெரியும், வயிறார உண்ணவோ பட்டினி கிடக்கவோ, நிறைவோ குறைவோ, எல்லா சூழலிலும் வாழ நான் பயிற்சி பெற்றிருக்கிறேன். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு அனைத்தையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று சொல்லி பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆவது அதிகாரம் 12-13 ரொம்ப அருமையாக தன்னுடைய வாழ்க்கையை அவர் எடுத்துரைக்கிறார். கிறிஸ்துவின் பேரன்பே என்னை ஆட்கொள்கிறது என்று சொல்லி 2 கொரிந்தியர் 5:14 தன்னுடைய பணிவாழ்வை பவுலடிகளார் மிகவும் அருமையாக எடுத்து சொல்கிறார். அப்போ பவுலடிகளார் தன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசுவோடு அவர் பயணிக்கவில்லை, மாறாக உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்றிருந்தார். அவர் மற்ற 12 அப்போஸ்தலர்களைப் போல, திருத்தூதர்களைப் போல 3 ஆண்டுகள் ஆண்டவர் இயேசுவோடு பயணிக்கவில்லை, மாறாக அவர் பெற்றது உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவம் மட்டும்தான். ஒரு வகையில் பார்த்தோம் அப்படின்னா நாமும் பவுலடிகளாருடைய நிலையில தான் இருக்கிறோம். நாம் உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவத்தை பெறுகிற போது பவுலடிகளார் சொல்வது போல, இனி வாழ்வது நான் அல்ல, என்னுள் கிறிஸ்துவே வாழ்கிறார், எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு அப்படின்னு சொல்லணும். அப்படின்றத பவுலடிகளாருடைய வாழ்க்கை நமக்கு எடுத்து இயம்புகிறது. அன்புக்குரியவர்களே, இன்று இறைவார்த்தை ஊடாக கடவுள் நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன, இதை எப்படி புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்றார். ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியும், அந்த 12 சீடர்களில் அவரோடு உட்கார்ந்திருந்த 12 சீடர்களில் ஒருவன் கண்டிப்பாக அவரை காட்டி கொடுப்பான் என்பது அவருக்கு தெரியும். அதை ஏற்கனவே அவர் சொல்லிட்டார். அவருக்கு தெரியும் பேதுரு யாருடைய தலைமையின் கீழ் அவர் திருச்சபையை நிறுவுவார் என்று சொல்லி சொன்னாரோ அதே பேதுரு, நீர் சேவல் 2 முறை கூவுவதற்கு முன்பு 3 முறை என்னை மறுதலிப்பா என்று பேதுருவை பார்த்து ஆண்டவர் கூறியிருக்கிறார். அவருக்கு தெரியும் பேதுரு அவரை மறுதலிப்பார் என்று, மற்றவர்கள் எல்லாம் அவரை விட்டு ஓடி போவார்கள் என அவருக்கு தெரியும். இருந்தாலும் பலவீனமான அவர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 11ஆவது அதிகாரம் 29வது வசனம் ரொம்ப அருமையா சொல்லுது, கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் ஒருபோதும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை என்று. அப்ப கடவுள் உங்களையும் என்னையும் ஒரு வகையில் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அழைப்பு கடவுள் கொடுத்த அன்பு கொடை, பணி செய்வதற்கான ஒரு அன்பு கொடையை ஒழிய ஒருபோதும் அதிகாரம் செலுத்துவதற்கான வாய்ப்பே கிடையாது. அடிக்கடி எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, அழைப்பு பிழைப்பே கிடையாது. அழைப்பு பிழைப்பே கிடையாது. திருமுழுக்கின் ஊடாக கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். குடும்பத்தில் வாழ்கிற உங்களை நல்ல கணவனாக, நல்ல மனைவியாக, நல்ல குழந்தைகளாக, நல்ல பெற்றோராக வாழ அழைத்திருக்கிறார். துறவரம் மற்றும் குருத்துவம் வழியாக அழைக்கப்பட்டவர்களுக்கும் அழைப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இன்று நாம் கிறிஸ்தவ அழைப்பை, இறை அழைப்பை எவ்வாறு நாம் பயன்படுத்துகிறோம், எவ்வாறு நாம் கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்கிறோம் என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக நம்மில் இருக்கிறது. ஜெர்மன் நாட்டில் நாசி ஹிட்லருடைய காலத்தில் நிறைய மத தலைவர்கள், அன்றிருந்த மத தலைவர்கள் அப்போது நடந்த வன்கொடுமைகளை எல்லாம் கண்டு அடங்கி போனார்கள். வாயே திறக்காம மௌனியாக இருந்தார்கள். ஒரு வகையில் பார்க்க போனோம் அப்படின்னா நம்ம சமகாலமும் அப்படிப்பட்ட ஒரு காலம்தான், பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. அவர்கள் எல்லாம் அமைதியாக மௌனியாக இருந்த காலத்தில் லூத்ரன் பாஸ்டர் பான்ஹூஃபர்
ஹிட்லருக்கு எதிராக தொடர்ந்து தன்னுடைய குரலை உயர்த்தி கொண்டே இருந்தார். அவர்தான் ஒரு புத்தகம் எழுதினார். அவர்தான் ஒரு ரொம்ப அருமையான புத்தகம், த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப், சீடத்துவத்தின் விலை என்ற ஒரு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகத்தில் இவ்வாறு அவர் குறிப்பிடுகிறார், when Christ calls someone he bids him to come and die. கிறிஸ்து ஒருவரை அழைக்கிற போது அவரோடு வந்து இறப்பதற்காக அழைக்கிறார் என்று சொல்லி தன்னுடைய புத்தகத்தில் அவர் குறிப்பிடுகிறார். இதை நான் ஒரு முறை சொல்லிட்டு இருந்தேன். சொல்லும்போது ஒருத்தர் சொன்னார், நீங்கள் உயிரை கொடுக்க வேண்டாம், உயிரை எடுக்காமல் இருந்தாவே அதே போதும், உயிரை கொடுக்க வேண்டாம், உயிரை எடுக்காமல் இருந்தாவே போதும் அப்படின்னு சொன்னார். ஒரு வகையில் அது கூட ஒரு உண்மைதான். சீடத்துவம் என்பது உண்மையிலே இன்னைக்கு சீடத்துவத்தை பற்றி தான் ஆண்டவர் பேசுகிறார். சீடத்துவம் என்பது ஒரு அன்பின் பணிக்கான ஒரு அழைப்பு. அதை தான் நிறைய பேர் உணர்ந்திருந்தாங்க தங்களுடைய வாழ்க்கையில். அன்னை தெரசாவாக இருக்கட்டும், புனித 2ஆம் ஜான் பாலாக இருக்கட்டும், அண்மையில் கடந்த நூற்றாண்டில் இறந்து புனிதராக்கப்பட்ட புனிதர் ஆஸ்தர் ரொமேரோவாக இருக்கட்டும், இவர்கள் அனைவருமே தங்களுடைய வாழ்க்கையில் இதை உணர்ந்திருந்தார்கள். அதனால தான் மற்றவர்களுக்கு அவர்களால் கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடிந்தது. அண்மையில் ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன், கிறிஸ்டினா லாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆத்தர் எழுதின ஒரு எழுத்தாளர் எழுதிய ஒரு புத்தகம், Our bodies their battlefield, எங்களுடைய உடல்கள் அவர்களுடைய போர்க்களங்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தேன். போர் நடக்கிற இடங்களில் எவ்வாறு பெண்கள் நடத்தப்படுகிறார்கள், எவ்வாறு அவர்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் உலகளாவிய அளவில் நடந்தேறி இருக்கின்றன என்பதை அவர் விவரிக்கிறார். அவர் விவரிக்கிற போது ஒரு பக்கத்தில் அவர் ரொம்ப அருமையாக சொல்கிறாரு, உண்மையிலே மிகவும் மோசமானவர்கள் எவர்கள் என்றால், எவர்கள் கடவுளை பிரசங்கிக்கிறார்களோ, எவர்கள் கடவுளை அறிவிக்கிறேன் என்று சொல்லி செயல்படுகிறார்களோ, அவர்கள்தான் மிகவும் கொடுமையானவர்கள், மிகவும் வன்கொடுமையாளர்கள் என்று சொல்லி அவர் பல தரவுகளை அங்கே தருகிறார், அந்த புத்தகத்தில் தர்றார். அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் கிறிஸ்துவை நம்முடைய வாயால் அறிக்கையிடலாம், கிறிஸ்தவர்கள் என்று நாம் கூறிக்கொள்ளலாம், கிறிஸ்துவின் சீடர்களாக நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். இருப்பினும் நம்முடைய வாழ்வு கிறிஸ்துவுக்கு உகந்த வாழ்வாக இருப்பதற்கு பல தருணங்கள் உண்டு. அடிக்கடி என்னுடைய நண்பர் சொல்வார், நாம் எவ்வளவு நல்லவர்கள் என்பதை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும் என்றால், நமக்கு நம்முடைய அதிகாரத்தின் கீழ் வேலை செய்பவர்களை நாம் எவ்வாறு நடத்துகிறோம் என்பதில்தான் நாம் எவ்வளவு உயர்ந்தவர்கள் எவ்வளவு தாழ்ந்தவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று என்னுடைய நண்பர் அடிக்கடி அதை சொல்வார். போகிற இடத்துலலாம் சொல்வார், நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை எப்படி நீங்கள் நடத்துகிறீங்க, அதுலேருந்து தான் நீங்கள் எவ்வளவு நல்ல மனுஷன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்வார். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் கிறிஸ்துவை அறிக்கையிடுகிறோம் என்றால், பவுலடிகளாரை போல கிறிஸ்துவை நம்முடைய வாழ்வின் மையமாக கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை இன்று இறைவார்த்தை நமக்கு கூறுகிறது. அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் நம்மை சுற்றி வாழ்பவர்களிடம் கனிவான வார்த்தைகள் வழியாக, நல்ல செயல்கள் வழியாக, நல்ல கிறிஸ்தவர்களாக, அதையும் தாண்டி நல்ல மனிதர்களாக வாழ இன்று இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பவுலடிகளார் தன்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை மையமாக கொண்டு செயல்பட்டார். நீங்களும் நானும் கிறிஸ்துவை மையமாக கொண்டு செயல்பட, கிறிஸ்துவுடைய பேரன்பால் ஆட்கொள்ளப்பட இன்றைய திருப்பலியில் நாம் சிறப்பாக மன்றாடுவோம். இறைவன் அன்னை மரியாள் பூண்டி புதுமை தாய் வழியாக உங்களையும் என்னையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், கண்டடைவீர்கள், தட்டுங்கள், திறக்கப்படும் என நம் ஆண்டவர் இயேசு நமக்கு வாக்களித்திருக்கிறார். அவருடைய உயிருள்ள வார்த்தையில் நம்பிக்கை வைத்து நமது தேவைகளுக்காக இறைவனிடம் இவ்வேளையில் மன்றாடுவோம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை அவர்களுக்காகவும் எல்லா மறை மாவட்ட ஆயர்களுக்காகவும், சிறப்பாக எம் மறை மாவட்ட ஆயர் அவர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். இவர்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து
திருச்சபை முழுவதையும் வழிநடத்த வேண்டுமென்றும் நல்ல ஆயரும் குருவுமாகிய உம்மை பின்பற்றி வாழ வேண்டுமென்று உலகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எங்கள் ஆயரோடு இணைந்து பணியாற்றும் குருக்களையும் இறையரசு பணியிலும் நற்செய்தி பணியிலும் ஈடுபட்டு உழைக்கும் துறவரத்தாரையும் அருள் சகோதரிகளையும் உம் பாதம் கொணர்கின்றோம். அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் தந்து காத்து வழி நடத்த வேண்டுமென்று உலகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் ஒளியும் வழியுமான இறைவா, எம் இந்திய நாட்டை ஆளும் தலைவர்கள் அனைவரும் தன்னலம் நாடாது மக்களின் முன்னேற்ற வாழ்வில் அக்கறை கொண்டு தம் பொறுப்புகளை உணர்ந்து பணியாற்றவும், உலகம் அமைதி பெறவும், நாடு வளம் பெற தேவையான மழையினை பொழிந்து எங்கள் வாழ்வு செழிக்கவும் அருள் தர வேண்டுமென்று உலகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அற்புத சுகம் தரும் இறைவா, பொருள் உதவி வேண்டி, உடல் நலம் வேண்டி, ஆன்ம சுகம் வேண்டி இப்பேராலயத்தை நாடி வந்துள்ள உம் பக்தர்களுக்கு எல்லா வரங்களையும் சுகங்களையும் நலன்களையும் அருள வேண்டுமென்று உலகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் பொழியும் இறைவா, ஏழை எளியோர், விதவைகள், முதியோர், அனாதைகள், நோயுற்றோர் இவர்களுக்கு தேவைப்படும் நல்ல உடல் நலத்தையும் உதவிகளையும் மன நிறைவையும் நம்பிக்கையையும் தந்தருள வேண்டுமென்று உலகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் அண்ணலே இறைவா, பூண்டி பேராலயத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டு உழைத்து உத்தமராய் வாழ்ந்த என் தந்தை லூர்து சேவியர் அடிகளுக்கு புனிதர் பட்டம் கிடைக்கப் பெற வேண்டுமென்று உலகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியில் மன்றாடுவோம். எல்லாமல்ல அன்பு தந்தையே, பூண்டி அன்னையின் வழியாக நாங்கள் சமர்ப்பித்துள்ள மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவிசாய்த்திருளும். எங்கள் தாயும் அரசியுமான அமலோற்பவ அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்கள் வாழ்வு வளம் பெற, எங்களுக்கு நேரிடுகின்ற துன்பங்கள் யாவும் மறைந்திட, குடும்பங்கள் அனைத்தும் செழித்தோங்க எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பிறரன்பு பணிகளெல்லாம் தலைவன் உமதன்றோ. பிறரன்பு பணிகளெல்லாம் தலைவன் உமதன்றோ. என்றும் உமதன்பு பணியில் என் வாழ்வினை என்றும் உமதன்பு பணியில் என் வாழ்வினை பலியாக ஏற்றிடுமே, பலியாக ஏற்றிடுமே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலியின் காணிக்கைகளோடு
எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து வழியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சி புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தியல்ல வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்
தூயவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். அன்பின் ஆண்டவரே, இதோ பல்வேறு இயக்கங்களோடும் பல்வேறு தேவைகளோடும் அது சன்னதியில் குழுமியிருக்கிற உம்முடைய மக்களுக்காகவும் இந்த திருப்பலி தொலைக்காட்சி ஊடாக கண்டு கொண்டிருக்கிற ஜெபித்து கொண்டிருக்கிற மக்களுக்காகவும் பேராலய உறுப்பினர்கள், பேராலயத்திற்கு பல்வேறு வகைகளில் உதவி செய்வர்கள், உடன் உழைப்பாளர்கள், அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் மற்றும் பங்கு மக்கள் அனைவருக்காகவும் இவ்வேளையில் நாங்கள் சிறப்பாக மன்றாடுகிறோம். இவருடைய உள்ளங்களில் உமது ஆவியை புதுப்பித்தருள நாங்கள் அனைவரும் உம்முடைய பணியாளர்கள் என்ற ஒரு எண்ணத்தோடு என்னாலும் செயல்பட்டிட உம்முடைய இறையாட்சி அறிவிக்கின்ற கருவிகளாக எங்களை பயன்படுத்த உடைய ஆசையை தந்திட அன்னை மரியாள் வழியாக எங்களை ஆசிர்வதிக்க இவ்வேளையில் நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றெள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில்
வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் எனும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எனது ஆன்மா நலமடையும். அன்புக்குரியவர்களே, பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை தாயின் அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இந்த திருத்தல பேராலயத்திற்கு பேரன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த திருத்தல பேராலயத்தின் வளர்ச்சிக்காக உழைத்து மறித்து இந்த திருத்தல பேராலயத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இறையடியார் VS லூர்தஸ் சேவியர் அடிகளார் புனிதர் பட்டம் பெற்றிட அதற்கான பணிகள் முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தந்தை அவர்கள் புனிதர் பட்டம் பெறுவதற்கான இரண்டாம் கட்ட நிலையான வணக்கத்திற்குரிய நிலை ஸ்டேட் ஆஃப் வெனரபிள் பெறுவதற்கு ரோமை நகரில் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. எனவே தந்தை அவர்கள் விரைவில் புனிதராக உயர்த்தப்பட நாம் அனைவரும் தொடர்ந்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். அவரது பரிந்துரையால் நாம் பெற்ற நன்மைகளுக்கு இறைவனுக்கு இவ்வேளையில் நன்றி கூறுவோம். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு மாதமும் 8ஆம் தேதி நமது பேராலயத்தில் பூண்டி மாதா புதுமை இரவு ஜெப வழிபாடானது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. 8ஆம் தேதி சரியாக மாலை 5:30 மணியளவில் சிறப்பு அருள்பொழிவு திருப்பலியும், திருப்பலியை தொடர்ந்து எரியும் மெழுகுதிரியுடன் ஜெபமாலையும் சிறு தேர்பவனியும் நடைபெறும். இரவு உணவு வழங்கப்படும். இரவு உணவிற்கு பிறகு 9 மணி முதல் 12 மணி வரை நற்கருணை ஆராதனையும் குணமளிக்கும் சிறப்பு வழிபாடும் நடைபெறும். நீங்களும் இதில் பங்கு பெற்று இறை அனுபவம் பெற அன்னையின் ஆசிரியை நிறைவாக உங்களது குடும்பங்களுக்கு பெற்று செல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றோம். உங்களுக்கு அறிமுகமானவர்களையும் நண்பர்களையும் அழைத்து வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். பூண்டி மாதா பேராலயத்தின் உறுப்பினர்களாக சேர்ந்து திருத்தல பேராலயத்தின் வளர்ச்சியில் பங்காற்றிட உங்களை அன்போடு அழைக்கின்றோம்.
புதிய உறுப்பினர்களாக சேர விருப்பம் உள்ளவர்கள் பேராலய அலுவலகத்தை அணுகவும். இந்த திருத்தலத்தில் நடைபெறும் திருப்பலியானது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை மாதா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படுகிறது. இதை பார்த்து பயனடைய வேண்டுகிறோம். அன்பிற்குரியவர்களே, நமது பேராலயத்தின் ஆண்டு பெருவிழாவானது வருகின்ற மே மாதம் 6ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேதகு ஆயர் விசுவாசம் செல்வராஜ் போர்ட் பிளேயர் மறை மாவட்ட ஆயர் அவர்களால் கொடியேற்றப்பட்டு துவக்கி வைக்கப்படுகிறது. ஆகவே உங்கள் அனைவரையும் இவ்வேளையில் பூண்டி புதுமை அன்னையுடைய ஆண்டு பெருவிழாவிற்கு பேராலய அதிபர், உதவி அதிபர், ஏனைய தந்தையர்கள், அருள் சகோதரிகள், பங்கு மக்கள் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறோம். 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்குகிற திருவிழா நவநாட்கள் திருப்பலியானது ஒவ்வொரு நாளும் மாலை 6 மணிக்கு நடைபெறும். 14ஆம் தேதி நமது மறைமாவட்ட ஆயர் அவர்களுடைய தலைமையில் கூட்டு பாடல் திருப்பலியும், 15ஆம் தேதி கொடியிறக்கமும் திருப்பலியும் நடைபெறும். நீங்கள் அனைவரும் இதில் பங்கு பெற்று அன்னையுடைய ஆசிரை நிறைவாக பெற்று செல்ல மீண்டும் ஒரு முறை உங்களை அன்போடு வரவேற்கிறோம். உங்களது எண்ணங்கள், இயக்கங்கள் அனைத்தும் பூண்டி மாதா வழியாக நிறைவேறவும், நீங்கள் எதிர்பார்க்கும் நன்மைகளை உயிர்த்த ஆண்டவர் இயேசு உங்களுக்கு நிறைவாக தந்திடவும், உங்கள் பயணங்கள் அனைத்தும் பாதுகாப்பாய் அமைந்திடவும் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள இல்லாமுள்ள இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தே பாஸ்காரின் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருக செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா.